கத்தோலிக்க திருச்சபையின் ஆன்மீக தலைவராக 12 வருட காலம் பணியாற்றிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் திகதி நித்திய இளைப்பாறினார். இதனைத் தொடர்ந்து புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் நடைமுறைகள் 15 தொடக்கம் 20 நாட்களுக்கு பிறகு ஆரம்பமாக உள்ள நிலையில் அடுத்த பாப்பரசராக தெரிவு செய்யப்படக்கூடிய பெயர் பட்டியலில் இலங்கையின் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்களின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக சில தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையை காண முடிகின்றது. எனவே அது தொடர்பாக உண்மை அறிய ஃபேக்ட்ரெசெண்டோ நாம் ஆய்வொன்றை மேற்கொண்டோம். மேற்குறிப்பிட்ட தகவல் தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது பல ஊடகங்களில் அடுத்த பாப்பரசராக தெரிவு செய்யப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டு வெளியிடப்பட்டிருந்த கர்தினால்களின் பெயர் பட்டியலில் இலங்கையின் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையின் பெயர் இருப்பதனை எம்மால் அவதானிக்க முடிந்தது. மேலும் கத்தோலிக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை கொண்ட சுயாதீன குழுவினால் நடத்தப்படும் இணையதளமான த காலேஜ் ஆஃப் கார்டினல் ரிப்போர்ட்ஸில் அடுத்த பாப்பரசராவதற்கான வாய்ப்பு அதிகமுள்ள 22 கர்தினால்களின் பெயர் பட்டியல் வெளியாகியிருந்தது. அதில் இலங்கையின் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே அடுத்த பாப்பரசர் தெரிவு குறித்து மேலதிக தெளிவினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி அவர்களை தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். இதன்போது புதிய பாப்பரசரை கத்தோலிக்க திருச்சபையின் மூத்த அதிகாரிகளான கர்தினால்மார்களே தெரிவு செய்வார்கள். இவர்கள் அனைவரும் பாப்பரசரினால் நேரடியாக நியமிக்கப்பட்டவர்கள். தற்போது 252 கத்தோலிக்க கர்தினால்கள் உள்ளதாகவும் இவர்களில் 137 பேர் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கு வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பாப்பரசர் பதவிக்கு போட்டியாளர்கள் என்று யாரும் இல்லை. உலகில் உள்ள 252 கர்தினால்களில் யாரையும் அடுத்த பாப்பரசராக தேர்ந்தெடுக்கலாம் எனவும் அவர்களில் 77 வயதான இலங்கையின் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அடுத்த பாப்பரசராக வரக்கூடியவர்களின் பெயர் பட்டியல்கள் எதுவும் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். புதிய பாப்பரசர் தெரிவு தொடர்பாக எதுவும் அறிவித்தல்கள் வெளியாகியுள்ளனவா என வத்திக்கானின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நாம் ஆய்வு செய்த போது அவ்வாறான எந்த விதமான அறிவிப்புகளும் அதில் வெளியிடப்பட்டிருக்கவில்லை. எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் அடுத்த பாப்பரசராக வரக்கூடியவர்களின் பெயர் பட்டியல் எதுவும் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை என்பதும் தற்போது சில ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ள பெயர் பட்டியலானது எதிர்ப்புக்கூறல்களின் அடிப்படையில் வெளியிடப்பட்டவை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது.